சென்ட் பீட்டர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்துட்டு நாங்க எக்ஸாம் எழுதணும். அங்கதான் எங்க சென்டர். அங்க ரூம் நம்பர் 3ல தான் நாங்க ஒரு 20 பேருக்கு அங்க அலாட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்க அதுல 15 பேர் தான் நாங்க அங்க இன்னைக்கு பிரசன்ட் ஆயிடுது எக்ஸாம் எழுதணும். நாங்க இதுல 10 பேர் வந்திருக்கோம். என்னாச்சுன்னா நாங்க வந்துட்டு உள்ள 8:30க்குலாம் நாங்க ஆக்சுவலா ஸ்கூல்ல வந்து நாங்க போயாச்சு, ஸ்கூலுக்கு போயாச்சு. அந்த ஸ்கூல்ல எங்களை 9 o'clock உள்ள போக சொல்லிட்டாங்க. ரூம் போயிட்டோம் நாங்க. பட் ரூம் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு டைம் எதுவுமே தெரியாது. வாட்ச் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இதுல போட்டிருந்தது வந்துட்டு எங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி தான் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. பட் ஆனா எங்களுக்கு வந்துட்டு பசங்க ஒரு 3 பேர் நார்மல் வாட்ச் வியர் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இன்சார்ஜ், அந்த ஹால் இன்சார்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வாட்சும் வந்து பண்ணக்கூடாது, நீங்க அந்த வாட்சும் கொடுத்துருங்க, கழட்டி கொடுத்துருங்கன்ட்டாங்க. ஸோ பசங்களும் கழட்டி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு டைம் எதுவுமே தெரியல. ஸோ நாங்க எதுவுமே தெரியல, எல்லாருமே உட்காந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, ஒயமார் ஷீட் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு டைம் என்ன டைம் 9:30 ஸ்டார்ட் பண்ணணும், டைம் எதுவுமே தெரியல. ஸோ நாங்களும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டோம். பட் என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours போச்சு. எங்களுக்கு டைமும் தெரியல, அது 1 hour 2 hour எந்த டைமும் தெரியல. எழுதிட்டே இருந்தோம். சடனா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 1/2 hour தான் இருக்கு, நீங்க சீக்கிரம் முடிங்க, குயிக்கா முடிங்க. நிஜமா நான் சொல்றேன், 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் தான் நான் எழுதிருந்தேன். இன்னும் 100 கொஸ்டின் நான் தொட கூட இல்ல. நாங்க எடுத்திருந்தது எங்க கிளாஸ், எங்க ஹால்ல எடுத்திருந்தோம் எல்லாருமே ஜெனரல் இங்கிலீஷ். ஆக்சுவலா இங்கிலீஷ் போர்ஷன் முடிச்சிருந்தோம். ஜிஎஸ் ஃபுல்லா நாங்க தொடவே இல்லை. எல்லாருமே ஸ்டக் ஆகி அங்க இடத்துலயே ஸ்டாப் ஆயாச்சு. சோ நாங்க என்ன பண்றது? சோ கடன்னு முடிங்க ப்ரெஷர் வேற, எங்களுக்கு டைமும் தெரியல, ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாங்க ஷீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஸோ நாங்களும் அப்படியே சரி கொடுத்துடலாம் அப்படின்னு. அவங்க 12:30க்கு முடிக்கணும். நாங்க ஆக்சுவலா 12:30 முடிக்கணும். எங்களுக்கு 11:30க்குலாம் அவங்க வந்துட்டு முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு யாருமே ஆமா 12க்குன்றதுக்கு பதிலா 11:50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் பரபரன்னு ஆயாச்சு. எங்களுக்கு கொஸ்டின் ஒண்ணுமே படிக்கல. நாங்க இப்போ வரைக்கும் நாங்க என்ன கொஸ்டின் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க யாருமே மத்த கிளாஸ்ல எல்லாம் யாருமே வரலங்கவும். ஸோ அவங்க போயிட்டு சர்ச் பண்ணாங்க. அப்பதான் பார்த்தாக்கா டைம் பார்த்தா அப்பதான் சொல்றாங்க, இன்னும் 11:50 தான் ஆகுது, இன்னும் டைம் ஆகல அப்படின்னு. ஐயோ இன்னும் டைம் ஆகலையான்னு எங்க கிளாஸ் ரூம்ல இருந்து ஒருத்தவங்க கத்துனா எங்களுக்கு தெரியுது, ஐயோ இன்னும் 1 hour இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமேட்டு நாங்க வர சொல்லுங்க, யாரு இன்சார்ஜ் பர்சன் அவங்க வர சொல்லுங்க, நாங்க பேசணும் அப்படிங்கும்போது அவங்க எல்லாரும் வந்தாங்க. வந்து பேசிட்டு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு யாருமே அக்னாலேஜ் பண்ணல. அந்த லெட்டர் எழுதி கொடுத்தோம், சரி நாங்க இதுக்கு பொறுப்பு அப்படின்னு யாருமே எங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணி சைன் பண்ணியோ எதுவுமே கொடுக்கல. அவங்க பேர் எங்களுக்கு சொல்லல. நாங்க அந்த ஸ்கூல் மேலேயோ டீச்சர் மேலேயோ எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லல. எங்களுக்கு டைம், எங்களுக்கான சொல்யூஷன் நாங்க, ஏன்னா எல்லாருமே கிளாஸ் போய் படிச்சு கஷ்டப்பட்டு இந்த 2 years நமக்கு எந்த எக்ஸாமும் இல்ல. கொரோனா டைம்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் அந்த மாதிரி தான் வந்தோம். சோ இந்த எக்ஸாம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் வேற. சோ எல்லாருமே ரொம்ப இதோ வந்துட்டு நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணி, காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணி அதுதான் ஆச்சு. ஆக்சுவலா ரேண்டமா ஷேட் பண்றமாச்சு. அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நாங்க தப்பு பண்ணா கூட எங்களுக்கு தெரியல எது தப்பு பண்ணிருக்கோம், எது ரைட் பண்ணிருக்கோம். அந்த 100 மார்க்குமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மார்க் இல்லையா? அந்த 100 மார்க் நாங்க ஏனோ தானோன்னு வந்துட்டு நாங்க ஷேட் பண்றது வேஸ்ட், அது வேஸ்ட். சோ அதனால சரி நாங்க இங்க வந்து பேசிருக்கோம். நாங்க அவங்கள வந்துட்டு சிஇஓ ஆஃப் தி அந்த கமிஷன் நினைக்கிறேன், அந்த சார் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. ஸோ நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த லெட்டரை வாங்கியிருக்காங்க. நாங்க உங்களுக்கு பேசிட்டு இந்த கான்டாக்ட் நம்பர், எங்களோட 10 பேரோட கான்டாக்ட் நம்பர் அதில் லிஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிட்டு கமிஷன்ல பேசிட்டு தான் முடிவெடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு ஒரு நல்ல இதா கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னன்னா மறுதேர்வா எங்களுக்கு நாங்க அப்பவே கேட்டோம். ஆக்சுவலா நாங்க அந்த டைம் எங்களுக்கு 1 hour இருக்கு அப்படிங்கும் போதே எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மாத்தி கொடுங்க. இஃப் இன்கேஸ் அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து தப்பா இருந்தா எங்களுக்கு நீங்க மாத்தி கொடுப்பீங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். பட் அவங்க வந்து அது முடியாது, எங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதை மட்டும் தான் நாங்க ப்ரோட்டஸ்டோ அந்த எதுவுமே நாங்க போகல. எங்களுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அப்புறம் வேற என்னதான் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு எதுவும் இல்ல சார், நீங்க ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் மாத்தி கொடுங்க, நாங்க இந்த ஹாலோட கதவெல்லாம் மூடிடுங்க, நாங்க இங்கேயே உட்காந்து உள்ளே உட்காந்து எழுதுறோம், நாங்க வெளியில கூட போல, கதவு எல்லாத்தையும் மூடிட்டு நாங்க உள்ள உட்காந்து எங்களுக்கு 1 hour கிரேஸ் டைம் கொடுங்க, அந்த டைம்ல நாங்க எழுதிடணும். பட் அவங்க அதுக்கு அலோவ் பண்ணல. அதனால நேரா இங்க ஆபீஸ் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தெரியல, அவங்க நல்ல முடிவு சொன்னாங்கன்னா பெட்டரா இருக்கும். எங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ரீ எக்ஸாம்னா எங்களுக்கு ஓகே தான், நாங்க எந்த கஷ்டமும் இல்லை, எங்களுக்கு நாங்க பண்றோம்.
கிளாக் வந்து சொல்லுங்க. இன்னொரு எங்களுக்கு சஜஷன் என்னன்னா, எங்ககிட்ட வாட்ச்லாம் வாங்குறாங்க, ஓகே ஃபைன். அப்போ ஹால்ல ஒரு கிளாக்காவது மாட்டணும். கிளாக் இல்ல, அந்த கிளாக்காவது ஒன்று வச்சாங்கன்னா எங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா நாங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அந்த இன்சார்ஜ் யாரோ அவங்க சொல்றது மட்டும்தான். பெல் அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க, ஸ்கூல்ல இருந்து அந்த வந்தவங்க எல்லாருமே, பெல் அடிக்குது உங்க காதுல விளையான். நாங்க எங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எக்ஸாம்ல இருக்கும், எங்களோட பெல் கான்சென்ட்ரேஷன் இருக்காது. என்ன சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களோ அதுதான் காதுல இருக்கும். அது ஏர்போர்ட் ஏரியா, இது வேற, ஃபிளைட் வேற போயிட்டே இருக்கு, ஃபுல்லா சவுண்ட் வேற. சோ நாங்க ரைட் பண்ணும்போது எங்களால முடியல. அவங்க வந்து பெல் அடிக்குது உங்களுக்கு கேட்கலையாங்கும் போது அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சோ கொஞ்சம் அது மட்டும் தான் எங்களுக்கு, வேற எதுவும் இல்ல. இப்ப எங்களுக்கு நல்ல முடிவா கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சாரி மாதிரி லெட்டர் கொடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. பட் எங்களுக்கு சாரி வேண்டாம், நாங்க அவங்களையும் தப்பு சொல்ல. அவங்க எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, வாட்ச் ஓடல அப்படின்னு ஈஸியா அவங்க பதில் சொல்லிட்டாங்க. என்னோட வாட்ச் ஓடல, ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் இது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ன்றது அவங்களுக்கு தோணுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எங்க எல்லாருக்குமே கஷ்டம் அது. ஏன்னா சில பேர் எல்லாருமே ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு, வேலையை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு படிச்சுட்டு வர இடத்துல இப்படி